வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் மிக தீவிரமாக வரக்கூடிய சூழ்நிலையில் பகல் நேர வெப்பநிலை மிக மோசமா இருக்கு. மழையே எங்களுக்கு சுத்தமாக இல்ல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா நமக்கு மழை பெய்யாமலாம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளும் 10லிருந்து 15 மாவட்டங்கள் வரைக்கும் நமக்கு தொடர்ந்து மழை பெய்து கொண்டு தான் இருக்கு. கடந்த ஒரு 3, 4 நாட்களாக நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே கடந்த வாரத்திலேயும் நமக்கு வந்து ஓரளவு நமக்கு மழை பொழிவு தமிழகத்தில பதிவாச்சு. இந்த வாரத்திலேயும் கனமழையானது தொடர்ந்து இருக்க போகுது. அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில முதல்ல மழை வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த மாவட்டத்தில எத்தன சென்டிமீட்டர், எந்த தேதிகள்ல மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அதனால தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டு நீங்க பயன்பெறுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழ தெரியக்கூடிய அந்த லைக் பட்டன கொஞ்சம் எல்லாருமே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இனி வரப்போகிற நாட்களில், வரப்போகிற நேரங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயம் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை தீவிரமாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மழை வாய்ப்புகளும் கணிசமாக நமக்கு அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுது. 38 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் வெப்பநிலையானது தமிழ்நாட்டில் வந்து பதிவாயிட்டு இருக்கு. அதிகபட்சமாக இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த உள் மாவட்டங்களில் தான் வெப்பம் வந்து அதிகமாக நமக்கு நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரமாகி வருகிறத பார்க்கிறோம். அதே சமயத்தில் மழை பொழிவும் இனிமே நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. வெறும் வெயில் மட்டுமே வந்து எல்லா நாளுமே இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. மழையும் கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகும். வருகிற மே 26ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழையானது தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. வருகிற மே 26 முதல் தென்மேற்கு பருவமழையானது கண்டிப்பா நமக்கு தொடங்கக்கூடும். கேரளா, கர்நாடகா மாநிலங்கள் மட்டுமல்லங்க, தமிழகத்திலேயும் இந்த பருவமழையினுடைய தீவிரம் மற்றும் அதனுடைய தாக்கத்தை நம்ம பார்க்கலாம். மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தில் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வந்து தீவிரமடையும். இந்த பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே இன்றைக்கும் நாளைக்குமே கூட சில இடங்கள்ல மழை வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுது. உள் மாவட்டங்கள்ல, முக்கியமா உள் மாவட்டங்கள்ல கனமழை இன்றும் நாளையும் நம்ம எதிர்பார்க்கலாம். நேற்றைக்கும் கடந்த 24 மணி நேரத்திலும் பரவலாக சில இடங்கள்ல மழை பதிவானாலும் இன்றைக்குமே கூட பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிக்க போகுது. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கனமழை உறுதியாகியிருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் பரவலாக விட்டு விட்டு சில சமயங்களில் பகுதியாக கனமழை கண்டிப்பாக நமக்கு தீவிரம் அடையும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக சில இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் கூட நமக்கு மழை பெய்யும். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு நேரம் மழை மட்டும் நீங்கள் எதிர்பார்த்தால் போதுமானது. பகல் நேரங்களில் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. விட்டு விட்டு மழை பொழிவுகளும் அவ்வப்போது சில சமயங்களில் தொடர்ந்து பதிவாகும். அதைத் தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூரை தொடர்ந்து சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்கள், திருப்பூர் மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் மாலை மற்றும் இரவு நேரத்தில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக, ஒரு 2 நாட்கள் முன்பதாக நமக்கு ஈரோடு மாவட்டங்கள், திருப்பூர் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. நிறைய இடங்கள்ல 7 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் கூட நமக்கு மழை வந்ததை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்களிலும் தொடர் மழைக்கான வாய்ப்புகள் உறுதியாகியிருக்கு. உள் மாவட்டத்தில் இன்றைக்கும் சில இடங்களில் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல பகுதியான மழை தான். இன்னும் பருவமழை தொடங்குற வரைக்கும் உங்களுக்கு பகுதியான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்கு. எப்போ நமக்கு பருவமழை தொடங்குதோ அதன் பிறகு வரக்கூடிய மழை பொழிவுலாம் பெரும்பாலும் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை ரொம்ப தூரத்தில் இல்லை. ஏற்கனவே அந்தமான் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் நமக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் படிப்படியாக வருகிற நாட்களில் பருவமழை தீவிரமாகி நல்ல மழை பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், நீலகிரியில நமக்கு கனமழை ஒவ்வொரு நாளும் பதிவாகும். இனி வரும் நாட்களில் தினந்தோறும் மழை வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர், வால்பாறை, சோலையார், சின்னக்கல்லாறுல தினந்தோறும் மழை எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் பகுதியான ஒரு மழை வாய்ப்பாகவே இருக்க போகுது. அடுத்ததா தேனி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மிதமான மழையும், மற்ற இடங்களில் வானம் மேகமூட்டமும். தென்காசி பொறுத்த வரைக்கும் பொதுவாக வானம் மேகமூட்டமாக இருக்கும். பெரிதளவுல மழை தீவிரம் இருக்காது. ஆனா ஓரளவு வானம் மேகமூட்டமா இருக்கும். ஒரு சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகள் வேணாம் பகுதியாக சில இடங்கள்ல மாலை அல்லது இரவுல எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அநேக இடங்களில்
பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். அதே மாதிரி மழை வாய்ப்புகள் பகல் நேரங்களுக்கு பிறகு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு பகுதியில் கன்னியாகுமரியினுடைய மேற்குல மட்டும் சில இடங்கள்ல சாரல் அல்லது மிதமான மழை மட்டும் கணிசமாக எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை தொடர்ந்து கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மழையினுடைய தீவிரம் மிக குறைவாக இருக்கு. ஏன்னா சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழையினுடைய தீவிரம் மிக குறைவாக இருக்கு. அதனால மழை வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வரீங்க. ஏன்னா இப்போதைக்கு அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை ரொம்பவே குறைவு. அப்படியே மழை வந்தாலும் ஏதாவது ஒரு 4-5 இடங்கள்ல வேணா கணிசமா ஒரு பகுதியான ஒரு மழையா இருக்குமே தவிர எல்லா இடங்களுக்கும் ஒரே நேரத்துல கனமழையானது கண்டிப்பா தீவிரமாக வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களிலும் பகல்ல வெயில் கொஞ்சம் அதிகரிக்கும். வட தமிழக கடலோரத்திலும் வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். சென்னையெல்லாம் வந்து பகல் நேரத்துல இன்னும் தீவிரமான வெப்பநிலை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து பகல் நேர வெப்பநிலை ரொம்பவே தீவிரமடையும். டெல்டாவில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை போன்ற இடங்களும் பகல் நேர வெப்பநிலை கடுமையாக அதிகரிக்கும். ஓரிரு இடங்கள் குறிப்பா திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில மட்டும் வேணா நீங்க மழை எதிர்பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டையில அவ்வப்போது கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மற்ற மாவட்டங்கள்ல சற்று மழை தீவிரம் குறைவாகவே காணப்படும். டெல்டாவில் வந்து 2 மாவட்டங்கள், திருச்சி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, இந்த 2 பகுதிகளில் உறுதியான கனமழையானது பதிவாகக்கூடும். பெரும்பாலும் மாலை அல்லது இரவிலேயே நமக்கு கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். அதனால காலை மற்றும் பகல்ல தயவு செஞ்சு மழை எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி பகல் நேரங்களில் வரக்கூடிய அல்லது பதிவாகக்கூடிய வெப்பநிலையை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க. மாலை நேரங்களில் மழை வராது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி பல இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும். பதிவான மழை அளவு அதாவது மே 17ஆம் தேதி 18ஆம் தேதியில நிறைய பேர் எத்தனை சென்டிமீட்டருங்க மழை வந்து பதிவாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்ததுனால உங்களுக்கு நம்ம இதுல சேர்த்திருக்கிறோம். அதாவது மே 17 மற்றும் 18ஆம் தேதியில நமக்கு பெய்த மழை அளவு கோயம்புத்தூர்ல 9 சென்டிமீட்டர், திண்டுக்கல்ல 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு, திருச்சிராப்பள்ளியில் 7 சென்டிமீட்டர் மழையும், சேலத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், தேனி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாயிருக்கு. தருமபுரியில் 5 சென்டிமீட்டர் மழையும், மதுரை மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், கரூர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், விழுப்புரம் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையுமாக மே 17 மற்றும் 18 இந்த 2 தேதிகளில் பாருங்க எவ்வளவு மழை பொழிவுகள் பதிவாயிருக்குன்னு. எல்லாமே 5 சென்டிமீட்டருக்கு மேலதான் அதிகபட்சமாக பதிவாகியிருக்கு. இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல மழை இல்லாம இருக்கு. கண்டிப்பா வரப்போகிற மழை எல்லாம் 5 சென்டிமீட்டருக்கு மேலதான் இருக்கும். கவலையப்படாதீங்க. உறுதியான கனமழை தீவிரமடையும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் வேலூர் மாவட்டத்தில் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.